நடிகர் விஜயோட வீடு இடிக்கப்படும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து மிரட்டுனதாகவும், அதனாலதான் நடிகர் விஜய் நேத்து நடந்த கல்வி நிகழ்ச்சியில திமுகக்கு ஆதரவா பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருக்காரு. சோ அவர் யாரு, இவ்வளவு பெரிய கதையை எப்படி கிரியேட் பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நேத்து நடந்த கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில தளபதி ஒரே ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்தமான பிஜேபியை நடுங்க விட்டுருக்காரு. அதாவது மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்லி தளபதி பேசினது பிஜேபியை பயங்கரமா அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சோ இதனால தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பிஜேபியும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. இந்த நிலைமையில பிஜேபிக்கு ஆதரவா பேசக்கூடிய மரிதாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் விஜய திமுக வந்து மிரட்டி இருக்காங்க. அதாவது தளபதியோட வீடு சென்னை நீலங்கரையில இருக்கு அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ தளபதியோட வீட்டுக்கும் கடலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 to 150 மீட்டர் தான் இடைவெளி இருக்கும். அதனால வரும் காலங்கள்ல இத காரணமா சொல்லி உங்களோட வீட்டை நாங்க இடிச்சிருவோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து தளபதியை மிரட்டினதாகவும், அதுக்கு பயந்துகிட்டு தான் தளபதி திமுக கொண்டு வந்த நீட் தீர்மானத்துக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காருன்னு பிஜேபிக்கு ஆதரவா சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்க மரிதாஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இவர் இப்படி பேசுறது எவ்வளவு சின்ன புள்ளத்தனமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீலாங்கரையில தளபதியோட வீடு மட்டும் இல்ல, தளபதியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு 150 வீடுகள் இருக்கு. சோ கடலை காரணமா காட்டி தளபதியோட வீட்டை மட்டும் இடிச்சிட முடியாது. தளபதியோட வீட்டை இடிக்கணும் அப்படின்னா அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க 150 வீடுகளை இடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கிட்டே வர முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தளபதி போட்ட ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்த பிஜேபியும் மூளை கலங்கி போய் அலையறாங்க. நடிகர் விஜய்க்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம பிஜேபியினர் ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.